பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 1ஆம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 Peter chapter 2 verse 24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் நம்மளை புதிய மாதமாகிய இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்திருக்கிறார். என்ற மாதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய்ப்பட்ட பாடுகள், மரணத்தை எல்லாம் நம்ம நினைவு கூறுகிற ஒரு மாதம். இயேசுனுடைய நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காய், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு ஆண்டவராக இயேசு என்ன செய்தாராம்? அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். நம்முடைய பாவங்களை யார் சுமந்தா? இயேசு கிறிஸ்து சுமந்தார். இன்னைக்கு இதை நம்ம சொல்லும் பொழுது அநேகருக்கு அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. அது எப்படி அன்னைக்கு இயேசு சிந்தின ஒரு ரத்தம் இன்னைக்கு என்னுடைய பாவத்தை கழுவோம் அப்படின்னு அநேகர் கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் உண்மையான ஒரு காரியம், என்னுடைய பாவங்களை இயேசு சுமந்தார். ஒருவேளை இது மனிதனுடைய புத்தியில் நம்ம இதை யோசித்து பார்க்கும்போது இது எப்படி நடக்கும், அது எப்படி என்னுடைய பாவத்தை இயேசு அவருக்கு சுமக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுது, என்னுடைய பாவங்களை, உங்களுடைய பாவங்களை இயேசு தன்னுடைய சொந்த சரீரத்தில் அவர் சுமந்து கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஒருத்தருடைய வேதனையை நம்மளால் சுமக்க முடியுதா? சரி, என்னுடைய பிள்ளை சிக்காக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் தாய், ஐயோ என் பிள்ளை கஷ்டப்பட வேண்டாம், அதை எனக்கு கொடுத்துருங்க, நான் அந்த கஷ்டத்தை பட்டுக்கிறேன், என் பிள்ளை சுகமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள அது நடக்காத ஒரு காரியம். ஆனால் தேவகுமாரன் அதை எனக்காக செய்தார். மனிதர்களால் இது முடியல பிரியமானவர்களே, ஆனால் தேவனால் ஆண்டவர் அதை செய்தார். ஏன் அதை செய்யணும்? யோசித்து பாருங்க, ஏன் ஆண்டவர் நமக்காக அதை செய்யணும்? ஆண்டவர் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய செல்ல பிள்ளையாக அவர் மகிமையான ஒரு ஸ்தலத்தில் அவர் வாசம் பண்ணினார். ஆனால் என்னைக்கு பிதா அவரை அனுப்பினாரோ கீழ்ப்படிந்த மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் கடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். அவர் படைத்த பூமி, அவர் படைத்த உலகம், அவர் படைத்த மனிதர்கள், ஆனால் அவர் என்ன செய்யலை? அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கல்வாரி சிலுவையில் அவர்களை அடித்தார்கள். எத்தனை விதமான கசை அடிகள், எத்தனை விதமான துன்புறுத்தல்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் இயேசு சுமந்தார். அல்லேலூயா. ஃபிசிக்கலாக அவர் அடித்தது மட்டும் இல்லை, ஏளனமான பேச்சுக்கள் எப்படியெல்லாம் அவரை கஷ்டப்படுத்துனாங்க இல்லையா? இன்றைக்கி நம்மளை ஒரு வார்த்தை ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்கலைன்னா டிஸப்பாயின்மெண்ட்டே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் இயேசு இந்த பூமியில் எத்தனை பாடுகள், எத்தனை வேதனை, அவர்கிட்ட நன்மை பெற்ற எத்தனை பேர் அவர்களுக்கு தீமை செய்தார்கள். ஆண்டவருக்காக பரிந்து பேசுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. அன்றைக்கி இயேசுவை சிலுவையில் அறையுங்கன்னு சொல்லும்போது ஒருத்தர் கூட அறைய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை பிரியமானவர்களே. ஆமேன். எல்லாவற்றையும் அவர் தாமே சுமந்து கொண்டார். அல்லேலூயா. தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். எதற்காக தெரியுமா? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. அல்லேலூயா. நம்மெல்லாம் பாவங்களுக்கு செத்து இருக்கிறோமா? ஒரு செத்த டெட் பாடியை போய் நீங்கள் அடிச்சிங்கன்னா அது திருப்பி உங்களை அடிக்குமா? அடிக்காது. ஏன்னா அது டெட், ஆல்ரெடி அவங்க இறந்துட்டாங்க. அவங்கள நம்ம என்ன பண்ணாலும் அந்த டெட் பாடியில் ஒரு உணர்ச்சியே இருக்காது. நம்ம அப்படி இருக்கிறோமா? பாவத்துக்கு நம்ம செத்தவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை அதை தான் சொல்லுது, நான் பாவங்களுக்கு செத்து. அப்போ இன்றைக்கி யாராவது என்னை திட்டினாங்க, யாராவது என்னை ஏளனமாக பேசினாங்கன்னா நான் ஐம் அ டெட் பர்சன். முந்தினா நான் கோவப்படுவேன். முந்தி ஆண்டவர் நான் அறியாத நாட்களில் எனக்கு உடனே கோவம் வரும். நீ இப்படியா சொல்கிற, நீ யார் அப்படின்னு என்னால் 10 வார்த்தை திரும்பி பேச முடியும். ஆனால் இன்றைக்கி நான் அந்த சுபாவத்துக்கெல்லாம் செத்து போயிட்டேன். அந்த பாவத்துக்கு நான் செத்துட்டேன். முந்தி சினிமாவுக்கு பைத்தியமாக இருந்தேன். சினிமா பாடல்கள் தான் என்னுடைய வாயில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நான் என்ன செய்துட்டேன்? சினிமாவுக்கு செத்து விட்டேன்.
சினிமா பாடல்கள், ஆபாச காட்சிகளுக்கு நான் மறித்து விட்டேன். அதுதான் பாவத்துக்கு செத்த ஒரு நிலைமை. அல்லேலூயா. யார் என்ன செய்தாலும் நான் அதை பொருட்படுத்துகிறது இல்லை. நமக்கு விரோதமாக எவ்வளோ எழும்பினாலும் அதை நம்ம பெருசாக நினைக்கிறது இல்லைன்னா பாவங்களுக்கு செத்து, அதுதான் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் அதைத்தான் செய்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. இன்னைக்கு நம்ம பிழைத்திருக்கிறோம். எதற்காக? கிறிஸ்துவுக்காக, நீதிக்காக நம்ம பிழைத்திருக்கிறோம். நீதிக்கு குரல் கொடுக்கிறோமா? நம்முடைய சூழ்நிலைகளிலே அநீதி நடக்கும்போது குரல் கொடுக்கிறோமா? நீதிக்கு நம்ம பிழைத்திருக்கிறோம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். குணமாகி விட்டோம். இயேசு என்னுடைய வியாதியை கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். எல்லாம் முடிந்ததுன்னு இயேசு அந்த கல்வாரியில் சொல்லும் பொழுது என்னுடைய வியாதியினுடைய கூரை கர்த்தர் உடைத்து விட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் எல்லாம் குணமானோம். நம்மளுக்கு ஆண்டவர் ஃபிசிக்கலி நம்மளை குணப்படுத்தி இருக்கிறாங்க. இமோஷ்னலி, மன ரீதியாக இருக்கிற காயங்களிலிருந்து கர்த்தர் நம்மளை குணமாக்கி இருக்கிறார். எத்தனையோ காரியங்கள் நம்முடைய இருதயத்தை உடைத்து நொறுக்கின காரியத்திலிருந்தெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை குணமாக்கி இருக்கிறார். அவருடைய தழும்புகளால், இயேசு கல்வாரியில் சிந்தின அந்த இரத்தத்தினால, ஆண்டவரை அடித்த அடிகள், அந்த அடிகளெல்லாம் ரணமாக மாறி அது இன்னைக்கு தழும்பாக மாறிடுச்சு. தழும்புனா என்னதுன்னா, நம்மளுடைய சரீரத்தில் ஒரு தழும்பு இருந்துச்சுன்னா அது அந்த இன்சிடெண்ட்டை ஞாபகப்படுத்தும். அன்றைக்கி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது, நான் பைக் ஓட்டிகிட்டு போகும்போது, பைசைக்கிள் ஓட்டும் போது நான் கீழே விழுந்தேன், அதில் வந்த தழும்பு. அப்போ இந்த தழும்பு அன்னைக்கு ரொம்ப காயமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அது மெமோரியல் ஸ்காராக மாறிடுச்சு. ஸ்கார், அதான் ஸ்கார், தழும்புன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆண்டவருடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு தழும்புகளால் தான் நம்ம இன்னைக்கு குணமானோம். ஆமென். இன்னைக்கு டாக்டர்ஸுடைய மருந்து இல்லை, அவங்களுடைய ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் இல்லை. பிரியமானவர்களே, நம்ம குணமானது இயேசுவினுடைய தழும்புகளால். இன்னைக்கு ஒரு சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்கள் தியானித்து இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நான் குணமாயிட்டேன். ஆண்டவரே, என்னுடைய வியாதி பலவீனங்கள் எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்லி அப்படியே நம்ம தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணலாம். அந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு தெய்வீக சுகம் நம்முடைய சரீரத்தில், நம்முடைய ஆவியில், நம்முடைய ஆத்மாவில் அது கடந்து வருவதாக, மன ரீதியாய் வருகிற பல போராட்டங்களிலிருந்து இந்த நாளில் ஒரு விடுதலை உண்டாகுவதாக. ஏன்னா இயேசு மரித்தது உண்மை, உயிரோடு இருப்பது உண்மை. அந்த ஜீவனுடைய வல்லமை என்னுடைய சரீரத்தில் கடந்து வரும்போது நான் சரீரத்தில் பரிபூர்ண சுகம், ஆவியில் சுகம், ஆத்மாவில் சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுத்த அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே நீங்க நான் குணமாக்கிட்டீங்க அப்படின்னு விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?